ஹாய் ஹலோ வெல்கம் பேக் டு இன்னொரு லைஃப் ஸ்டைல். இது நான் உங்கள்கிட்ட இன்னைக்கு என்ன வீடியோனா பாண்டிச்சேரி ஆர்த்தி இஷ்யூ. சரி வீடியோக்குள்ள போகலாம். என்ன ஆச்சுன்னா மார்ச் 2 அன்னைக்கு ஒரு 9 வயசு ஒரு சின்ன குழந்தை ஆர்த்தின்ற ஒரு பொண்ணு 5th ஸ்டாண்டர்ட் படிக்கிற பொண்ணு அவங்க வீட்டு வெளியில வந்து விளையாடிட்டு இருக்காங்க. விளையாடிட்டு இருக்கும்போது என்னன்னா ஆஸ் யூஷுவலா அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா எப்பவுமே வந்து அவங்க வீட்டு வெளியில தான் விளையாடுவாங்க. அவங்க பேரண்ட்ஸ்க்கும் தெரியும். ஓகே ஒரு 6:30க்குலாம் பொண்ணு வீட்டுக்கு வந்துடும் அப்படின்னு அவங்க பொண்ணு வரல சொல்லிட்டு அவங்க பொண்ணை தேட போயிருக்காங்க. சரி இன்னும் வரலையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கன்னா பக்கத்து வீட்டில் தான் பக்கத்துலலாம் எல்லாமே நெய்பர்ஸ். அந்த இடம் எப்படி இருக்குன்னா ஒரு மாதிரி ஆளுங்க வந்துகிட்டே இருப்பாங்க. வீடுங்கெல்லாம் ஒரு 200 மேல ஒரு மக்கள் இருக்கிற இடம் தான் அது. ஓகே நம்ம பொண்ணு இங்க தான் விளையாடிட்டு இருப்பா அப்படின்னு நினைச்சிட்டு இருக்காங்க. ஆனா டைம் போயிட்டே இருக்கு, பொண்ணை காணும். சரி ஓகே பக்கத்து வீட்டுல எல்லாம் போய் தேடுறாங்க, எல்லாரும் வீட்லயும் தேடுறாங்க. டைம் போயிட்டே இருக்கும்போது வந்து பேரண்ட்ஸுக்கு வந்து பயமாகுது. ஐயோ என்ன இன்னும் அவளை காணுமே அப்படின்னு சொல்லிட்டு இங்க என்னதான் போயிருப்பா அப்படி அப்படின்னு தேடிட்டு இருக்காங்க. ஏதோ தப்பு நடந்திருக்கு, போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சொல்லிட்டு போலீஸ்ல கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. பாண்டிச்சேரி போலீஸ் சோலை நகர் போலீஸ் ஸ்டேஷன் வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. அவங்க இருக்கிற ஊர் வந்து முதுமல்பேட்டையில சோலை நகர்ல இருக்காங்க. கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. டைம் வந்து ஒரு 9:30 10:30 மேல ஆகுது. இன்னும் குழந்தை வர காணும். சரி ஓகே எல்லா ஊரையும் தேடுவோம் சொல்லிட்டு ஊரையே தேடிட்டு இருக்காங்க. மக்களும் எல்லாருமே சேர்ந்து தேட ஆரம்பிக்க 3rd மார்ச் போகுது, 4th மார்ச் போகுது. 5th மார்ச் அன்னைக்கு காலையில இந்த சோலை நகர் ட்ரைனேஜ்ல ஒரு மாதிரி வெயிட்டா இந்த மாதிரி வேஸ்ட் எல்லாம் கட்டி போட்ட மாதிரி ஒரு சாக்கு முடியல ஏதோ போட்டிருக்காங்க. எதிர்ச்சியா அதை போயிட்டு அதை எடுத்து பார்த்தா அந்த ஆர்த்தின்ற ஒரு குழந்தையோட பாடி வந்து அந்த சாக்கு முட்டையில கட்டி கையை கட்டி வாயை கட்டி அதுல தூக்கி போட்டிருக்காங்க. ஒரு மாதிரி அந்த புதுச்சேரியே ஒரு மாதிரி அதிர்ச்சி ஆயிடுச்சு. இந்த மாதிரி ஒரு பிரச்சனை இப்படிலாம் யாரா மனுஷங்க பண்றாங்களா அப்படின்னு. அதுக்கப்புறம் ரொம்ப போலீஸ் வந்து ஒரு தனியா இந்த மாதிரி பிரைவேட் போலீஸ் வந்து மார்ச் 5 அன்னைக்கு அந்த குழந்தை கண்டுபிடிக்கிறாங்க. சடலமா தான் ஒரு 2 நாள் கழிச்சு அந்த பொண்ணு கிடைக்கிறாங்க. அதுவும் ஒரு பாடியா கிடைக்கிறாங்க. அதுவும் ஒரு ட்ரைனேஜ்ல. எப்படி இருந்திருக்கும் பாருங்க அவங்களோட வேதனை. 2 பேர், கருணாஸ் 19, விவேகானந்தர் 57. அது இவங்க 2 பேர் வந்து மெயின் அக்யூஸ்ட்னு சொல்றாங்க. இதுக்கு முன்னாடி நாள் அதாவது நேத்து வந்து என்னன்னா ஒரு 6 போட்டோஸ் எல்லாமே ஒரு சின்ன அண்டர் 18 பசங்களோட இமேஜஸ்லாம் போட்டிருக்காங்க. இவங்களும் அதுல இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு மொத்தமா ஒரு 8 பேர். சிசிடிவி கேமராஸ் வந்து என்ன சொல்லுதுன்னா இந்த மாதிரி அவனுங்க முன்னாடியே வந்து பிளான் போட்டிருக்காங்க. ஸோ ஓகே இந்த குழந்தை எப்பவுமே வெளியே விளையாடிட்டு இருக்கோம், ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணிட்டு எல்லாருமே வீடு அடிச்சிருக்காங்க. எல்லாருமே என்ன ஆயிருக்கு, இந்த குழந்தைய வந்து பிளான் பண்ணி தூக்கிருக்காங்க. ஆனா இந்த போலீஸ் ஸ்டேட்மெண்ட்ல என்ன சொல்லிருக்காங்கன்னா கருணாஸ் அண்ட் விவேகானந்தன் பொண்ணு நாங்க அபியூஸ் பண்ண ட்ரை பண்ணும் போதே அந்த பொண்ணு அதிர்ச்சியில இறந்து போயிட்டாங்க. அதனால வந்து யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்கள வந்து கையை கட்டி ஆவடிச்சு அவங்க வீட்டு பக்கத்தில் ட்ரைனேஜ் கிட்டே போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களே வந்து வாக்குமூலம் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே அவனை மட்டும் எங்க கிட்ட கொடுங்க நாங்க பாத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சவுதியில இது மாதிரி பிரச்சனை இருந்தா நான் நடு ரோட்லயே இந்த மக்கள் முன்னாடி வெட்டிருப்பாங்க. இங்க வந்து சிஸ்டம் சரியில்லை, கவர்மெண்ட் சரியில்லைன்னு சொல்றாங்க. பாண்டிச்சேரியோட அட்வொகேட்ஸ்ல என்ன சொல்றாங்கன்னா இந்த மாதிரி இந்த இஷ்யூக்கு வந்து நாங்க சப்போர்ட் பண்ண மாட்டோம், நாங்க வந்து அட்வொகேட் வேலை வந்து பார்க்க மாட்டோம். புதுச்சேரியோட சீஃப் மினிஸ்டர் அதான் சொல்றாரு, இது வந்து கன்ஃபார்ம் ஆக்ஷன் எடுக்கப்படும் அப்படின்னு சொல்றாரு. அப்பதான் என்ன பண்றாரா அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பாடியே வாங்குறாரு, சைன் பண்றாரு. அதுக்குள்ளே அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்து 20 lakhs கொடுக்குறோன்னு சொல்லியிருக்காங்க. நீ எப்படி 20 lakhs வாங்குவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க நெய்பர்ஸ் எல்லாமே சத்தம் போட்டிருக்காங்க. அவங்க யாரு அந்த பொண்ணோட அப்பா கிட்ட. இது அம்மா அப்பாவை தான் ரொம்ப கஷ்டப்படுறாங்க. ஆசை இருக்கும்ல என் பொண்ணு இருக்கா அவளை இப்படி படிக்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை இருக்கும். அது எல்லாமே போச்சு. எல்லா மக்களும் வந்து ஆர்ப்பாட்டமா அந்த பீச் ரோட்ல இந்த ஸ்ட்ரைக் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு 3 நாளா நடந்துட்டு இருக்கு ஸ்ட்ரைக், பந்த் எல்லாமே பண்றாங்க. இப்போ இந்த பாண்டிச்சேரியே ஒரு மாதிரி, இப்போ பாண்டிச்சேரினா இந்த வெக்கேஷன் அப்படின்ற இல்ல மாறிடுச்சு. பாண்டிச்சேரி இந்த ஒரு 4 நாளா வந்து ஒரு நரக வேதனையை படிட்டு இருக்கு பாண்டிச்சேரி. ஸ்டூடெண்ட்ஸ், டீச்சர்ஸ் எல்லாருமே அந்த பொண்ணுக்கு இப்போ ஜஸ்டிஸ் ஃபார் ஆர்த்தி ஹேஷ்டாக் ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்கு. வந்து என்ன பண்றாங்கன்னா இந்த மாதிரி ஸ்ட்ரைக் பண்றாங்க. ஆனா கடைசியில் வந்து என்னன்னா இது போல ஒரு விஷயம் ஆகுது. எத்தனை அபியூஸ் நடந்திருக்கும் சொல்லுங்க நம்ம இந்தியாவில். எத்தனை ஒரு நாளைக்கு இந்த வேர்ல்டில் வந்து கிட்டத்தட்ட ஒரு 400 மேலே வந்து சைல்டு அபியூஸ் நடக்குது. சைல்டு அபியூஸ் 400 மேலே நடக்குதுன்னா அப்போ உமனுக்கு வந்து அபியூஸ் எவ்வளோ? உமன் மென் 2 பேருக்குமே இப்போ அபியூஸ் நடக்க ஆரம்பிச்சு. பாண்டிச்சேரி இஷ்யூ வந்து ரொம்ப நாளுக்கு நம்மளால மறக்கவே முடியாது. மறந்தாலும் மறப்போம், நம்ம மக்கள் அப்படி தானே. அது நமக்கு நடந்தால் தான் தெரியும். மற்றவங்களுக்கு நடந்தா ஓகே மற்றவங்களுக்கு நடக்குது அப்படின்னு வந்து பாஸ் ஆகி போயிடுவோம். ஆனால் இப்போ சொல்கிறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்குது. இதில் கஷ்டம் எதுவும் இல்லை, இனிமேலும் இந்த மாதிரி நடக்க தான் போகுது. இதே போல் நம்ம பேசிட்டு அப்படியே பாஸ் பண்ணுறோம். கவர்மெண்ட்டு ஆக்ஷன் எடுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவனை கொஞ்ச நாள் ஜெயிலில் வச்சுருப்பாங்க. வச்சுட்டு அதுக்கப்புறம் ரிலீஸ் பண்ணுறாங்க. பார்ப்போம் என்ன கவர்மெண்ட் என்ன முடிவு எடுக்கிறாங்க, அவங்களுக்கு எப்படி எந்த மாதிரி ஒரு பனிஷ்மெண்ட் கொடுக்குறாங்க அப்படின்னு பார்ப்போம். சில பேர் என்ன சொல்கிறாங்கன்னா கமெண்ட்லலாம் இந்த மாதிரி அவனுங்க உயிரோடு இருக்கட்டும், அவனுங்களை வந்து அந்த ஆர்கன்ஸ் எல்லாமே அவனுங்களோட மெயின் பார்ட் ஆஃப் த பாடி, அந்த ஆர்கானிசம் எல்லாமே அவங்களை வந்து ஒரு மாதிரி இது பண்ணிட்டு அவனுங்க வாழட்டும், அப்போதான் அவங்களுக்கு அந்த கஷ்டம் தெரியும் அப்படின்லாம் சொல்கிறாங்க. சில பேர் வந்து எங்ககிட்ட கொடுத்துருங்க நாங்கள் அவங்கள பார்த்துக்குறோம், மக்களே அடித்து அவங்கள கொள்கிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பசங்களை பொண்ணுங்களும் சொல்ல மாட்டாங்க இது நம்மளை கலாச்சிருவான். இப்போ ஒரு பஸ்ஸில் ஏதோ ஒரு இஷ்யூ நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு பையனுக்கு இந்த மாதிரி இன்னொரு ஆள் வந்து டச் பண்ணுறான் அப்படின்னு சொன்னால் இது வந்து வெளியே சொன்னால் வந்து நம்மளை கலாய்ப்பாங்க அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. இல்லை பெண்கள் வந்து பயப்படுவாங்க இந்த மாதிரி பேச. இல்லை இப்போ
சொன்னால் என்ன நினைக்கும், மற்றவங்கிட்ட இப்போ இவங்கிட்ட நான் சொல்கிறேன், இப்படி சொன்னால் இவன் என்ன நினைப்பான் அப்படின்னு நினச்சே சொல்லாமல் விட்டுருவாங்க. சொல்லாமல் விட்டு தான் இப்படி பிரச்சனை ஆகுது. சில பேர் தான் வந்து சொல்கிறாங்களே, மென் அண்ட் உமன் தான் சொல்கிறாங்க எனக்கு இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு. இப்போ கூட அந்த பிராவோ அந்த பிக் பாஸ்ல வந்தார், அவர் சொன்னார் இப்படி நடந்துச்சுங்க, அவர் ஓப்பனாக சொன்னார். சர்வே படி இன்னும் ஒரு 50% ஆஃப் த மென் அண்ட் உமன் வந்து அவங்களுக்கு அப்யூஸ் ஆனதை சொல்ல மாட்டேங்கிறாங்க வெளியே. இதை நினைச்சா எனக்கு ஒரு கவிதை தான் தோணுது. சக மனிதனுக்கு நேரும் வன்முறைகளை சர்வசாதாரணமாக கடந்து போய் கொண்டிருக்கும் நான் தான் ஒரு காலத்தில் பொம்மையின் கை உடைந்ததற்கு ஒரு வார காலம் அழுதிருக்கின்றேன். அதோட நான் சொல்லிங்க முடிச்சுக்கலான்னு இருக்கேன். ஃபார் மோர் அப்டேட்ஸ் ஃபாலோ இன் அண்ட் அவுட் லைஃப் ஸ்டைல். தேங்க்யூ.